திருத்தணி முருகன் கோயில்ல கடந்த 28 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா 1,31,00,000 ரூபாய்க்கு மேல செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். இது தவிர தங்கம் வெள்ளின்னு பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அறுபடை வீடுகள்ல 5ஆம் படை வீடா திகழ்ந்துட்டு வரக்கூடிய திருத்தணி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வர்றது வழக்கம். தமிழகம் மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்கள்ல இருந்து கூட பக்தர்கள் இங்க வந்துட்டு போறாங்க. முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு போறாங்க. அப்படி பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கையை தான் இப்போ கோயில் வளாகத்துல எண்ணிருக்காங்க. கடந்த 28 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் இருக்கக்கூடிய தேவர் மண்டபத்துல கோயில் இணை ஆணையர் ரமணி அவர்களுடைய தலைமையில எண்ணப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட கோயில் ஊழியர்கள் இந்த பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. உண்டியல் காணிக்கை எண்ணும் போது சுத்திலுமே கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டிருந்திருக்கு. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் ரொக்கமா 1,81,82,988 ரூபாய் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். இது தவிர 711 கிராம் தங்கமும் 8,680 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.